வெல்கம் டு வித்யா வீடு. சின்னதாக 2 ஐட்டம்ஸ் நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கேங்க. முதல் ஐட்டம் வந்து இந்த பாசி கோக்கறக்காக வரி வரியாக கோப்போம் இல்லைங்களா, அந்த வரியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்சசரி. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அடுத்ததாக நான் வாங்கினது வந்து வீட்டுக்கு போடுறதுக்கான ஸ்லிப்பர்ஸ். இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கூட நம்ம ஆன்லைனில் ஆர்டர் போட்டு அது ஒரு 10 நாள் வெயிட் பண்ணி வாங்கணுமா அப்படின்ட்டு தான் எனக்குமே தோணுச்சு. இது என்ன இந்த ஆக்சசரி வந்து ஒரு பட்டன் ஹவுஸ்லேயே கிடைக்கும் அப்படின்னு சரின்னு பட்டன் ஹவுஸ் போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருப்பேன். ஏறாத பட்டன் ஹவுஸ் கிடையாது, எதுலேயுமே இந்த ஆக்சசரி கிடையாது. அப்படியே ஒரே ஒரு கடையில் மட்டும் இருந்தது. அதுவுமே ஓல்டு மாடலில் நல்லா கொட்டையாக மஞ்சள் கலராக இருந்தது. எனக்கு அது வாங்கறதுக்கு பிடிக்கலை. சரின்னு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து திரும்ப மீஷோலையே ஆர்டர் போட்டு தான் இது வாங்க வேண்டியதாக இருந்தது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியாமலே நம்ம சுற்றி அலையிறத விடவும் ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறது நல்லது. நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு, மீஷோவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஆவரேஜ் குவாலிட்டி தான் அப்படின்னே தான் சொல்லுவேன். ஆனால் இந்த ப்ராடக்ட் அப்படி இல்லைங்க. அவ்வளோ சூப்பர் குவாலிட்டியில் இருக்குது. பார்க்கறக்கு அப்படியே அசல் கோல்டு மாதிரியே இருக்குங்க. ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குது. இதில் 5 வரி கோக்கரா மாதிரி 5 பீஸும், 4 வரி கோக்கரா மாதிரி 5 பீஸும், 3 வரி கோக்கரா மாதிரி 6 பீஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 16 பீசஸ் இருக்குது. இந்த 16 பீஸுக்கு வந்து 157 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு நான் வாங்கியிருக்கேன். இதில் ஹாரம் கோக்கறக்காக தான் நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். ஹாரம் கோக்கும்போது நான் அதையும் வீடியோ பண்ணி நான் எப்படி அதை க்ரியேட் பண்ணுறேன்றது உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். அடுத்ததாக நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் வந்து ஸ்லிப்பர்ஸ் தாங்க. இது வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன். 2 பேர் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ் வந்து 132 ருபீஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கியிருக்கேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ப்ராடக்ட் வந்து வர்த் பையிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஃபைனலாக ஒரு விஷயங்க, இந்த பீட்ஸ் கோக்கறக்கான ஆக்சசரியை தேடி அலைஞ்சதில் நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து, இனிமேல் அதையும் இதையும் தேடி அலையிறத விடவும் நம்மளுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டுக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். அதுவும் ரீசனபிள் ரீசன்ஸ்க்காக ரிட்டர்ன் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற மாதிரி ஆப்ஸை சூஸ் பண்ணி அதில் ஆர்டர் போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு எந்த வித லாஸும் இருக்காது, தேவையில்லாத அலைச்சலும் இருக்காது. ஒர்க்கிங் விமன்ஸ் பொறுத்த வரைக்கும் இது டைம் சேவிங் பர்ச்சேஸாகவும் இருக்கும். அந்த விதத்தில் எனக்கு மீஷோ நல்லாவே அமைஞ்சு வந்துருச்சு. இப்போது சண்டே சமையல் ஆரம்பிச்சாச்சுங்க. 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை கழுவி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இது 3/4 வேக்காடு வேகட்டும். அதுக்குள்ளே பிரியாணிக்கான மசாலாவை தாளிச்சிட்றேன். ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை குக்கரில் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நீலி வாக்கில் வெட்டி வச்ச பெரிய வெங்காயம் 2 சேர்த்திக்கிறேன். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு டர்ன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வறுபடுறதுக்குள்ளே பிரியாணிக்கு தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளியில் பாதி அளவு மட்டும் சேர்த்திருக்கேன். ஒரு பெரிய பெட்டு இஞ்சி துண்டு, இது கூடவே நல்லா ஒரு 15 பல்லு பூண்டு, கைப்பிடி அளவுக்கு புதினா தலை, இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நைஸாக அரைச்சி கொண்டு வந்த மசாலாவை கண்ணாடி பதத்துக்கு டர்ன் ஆன வெங்காயத்தோட இந்த மசாலாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 3 வாட்டி நல்லா கழுவி எடுத்து வச்ச 300 கிராம் அளவுக்கு மட்டனை சேர்த்திக்கிறேன். மட்டனை டைரெக்டாக எண்ணெயில் போட்டால் மட்டன் ஜவ்வாக போயிடும். அதனால் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டு ஒரு வதக்கி விட்டதுக்கப்புறம் மட்டனை சேர்த்திக்கலாம். இந்த ஸ்டேஜில் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது வித்யா வீட்லேயே செஞ்ச கரம் மசாலா. இதுக்கான ரெசிபி லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
தேவைப்படுறவங்க பாருங்கள். அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர் நல்ல பாலாடையோடு சேர்த்திக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரையே அலசி எடுத்து அந்த தண்ணியும் சேர்த்தி குக்கர் லிட் போட்டு மூடிடுறேன். இது ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பை தி டைம் நம்மளுக்கு இந்த பக்கம் பாஸ்மதி ரைஸ் 3/4 பாகம் வெந்து வந்துருச்சு. இப்போ இதை தண்ணி வடித்து எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. குக்கர் 4 விசில் விட்டு தம் இறங்கினதும் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய், டேஸ்ட்டுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள், கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா தலையும் சேர்த்து இந்த கிரேவி ஒரு கொதி வந்துடட்டும். நான் எதனால் இந்த பச்சை மிளகாயை கிரேவியோட ஃபைனல் ஸ்டேஜில் சேர்க்குறேன்னா, முன்னவே பச்சை மிளகாயை சேர்த்திட்டோன்னா பிரியாணி முழுக்க விதையாக இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜில் சேர்த்தினோன்னா அளவாக அந்த பச்சை மிளகாய் வெந்து அப்படியே முழுசாக இருக்கும். அதில் இருக்கிற விதைகள் வெளியில் வராது. இப்போது கிரேவியை ஒரு சர்விங் பவுலில் மாற்றியாச்சு. அடுத்ததாக இதே குக்கரில் கிரேவி ஒரு லேயர், அடுத்ததாக ரைஸ் ஒரு லேயர், அப்புறம் புதினா தலை பொடியாக நறுக்கி போட்டு அது ஒரு லேயர். இந்த மெத்தடில் லேயர் பை லேயராக போட்டு குக்கர் லிட் போட்டு மூடிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு வேகட்டும். கிரேவி அப்புறம் ரைஸை லேயர்ஸ் போட்ட வீடியோ மிஸ் ஆயிடுச்சு. அதனால் அதை என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல. இப்போ இந்த குக்கர் தம் இறங்கிறதுக்குள்ளே மீதி கிரேவி அந்த லேயர்ஸ் ஃபார்ம் பண்ணது போக மீதி கிரேவி கொஞ்சம் இருந்தது. அதை குழம்பா எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த கிரேவியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், லைட்டாக உப்பு சேர்த்து இதை கலந்து விட்டு இது ஒரு கொதி வந்துட்டு இருக்கட்டும். இது கொதிக்கிறக்குள்ளே ஒரு 10 முந்திரி, ஒரு செல்லு தேங்காய், இந்த 2ஐயும் நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் ஊற்றிக்கிறேன். இப்போது இந்த மிக்ஸி ஜாரையும் அலசி கொஞ்சமாக தண்ணியை சேர்த்திக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குழம்பு ஒரு கொதி வந்துச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடி. இப்போது வித்யா வீட்டு சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. குக்கர் தம் இறங்கி ஓப்பன் பண்ணி பிரியாணி நல்லா கமகமன்னு வாசனைங்க. அதே மாதிரி ரைஸும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. லேயர்ஸும் நல்லாவே ஃபார்ம் ஆகிருந்தது. ஆஸ் யூஷுவல் ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரி ஒரே கிரேவியில் மட்டன் தம் பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கூட முட்டையும் அவிச்சிருந்தேன், ஆனியன் ரைத்தாவையும் செஞ்சுருந்தேன். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரே கிரேவியை வச்சு பிரியாணி அண்ட் குழம்பு, இதை சிக்கன் வச்சும் பண்ணலாம், மட்டன் வச்சும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share Vidya Veedu with your friends and relatives. Bye.